பொருட்கள் எங்கே வைப்போம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் ஒரு அம்மா தான் கேட்டிருக்கா. வாங்க அந்த அம்மா என்னென்ன பொருட்கள் கேட்டிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து விறகு அரிசி கேட்டிருக்கிறா. மற்ற எஞ்சால் வந்து பார்த்தீங்களோன்னு சொன்னால் இது வந்து அரிசிமா வந்து 5 கிலோ அளவில் கேட்டிருக்கிறா. இந்த உளுத்தம்மா 1 கிலோ அளவில். மற்ற எங்கால் பார்த்தீங்களோன்னா குரக்கன்மா. மற்ற இது வந்து ஊறுகாய். மற்ற இது அச்சு பலகாரம். மற்ற எங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டை வடை. மற்ற எங்கால கருத்தூள் கேட்டிருக்கிறா. மற்ற இது வந்து சாமை அரிசின்னு சொல்லி அதுவும் கேட்டிருக்கிறா. இதெல்லாம் சரியான விலை கூடின இங்கே வந்து இதை இப்போ நாங்கள் எல்லாம் எல்லாம் ஆயத்தப்படுத்தி நாங்கள் வச்சுட்டோம். என்ன இதில் 2 இந்த சாமையும் விற அரிசியும் தான் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கும் தேவை நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு வாங்க. நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம். என்னென்ன பொருள் எடுத்தான்னு சொல்லி ஒன்றா பார்ப்போம். இந்த பிஸ்தா எடுத்துருக்கிறேன் பாருங்க. எல்லாமே நான் ஓரளவில் எடுத்துருக்கிறேன். 50 கிராம் அளவில் பிஸ்தா எடுத்துருக்கிறேன். கஜு வந்து அதுவும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கொள்ளலாம் தேவையான அளவு. மற்ற பேரிச்சம்பழம் வந்து கொஞ்சம் அளவான அதுவும் ஒரு 50 கிராம் அளவில் எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற பச்சை பயிர் வந்து அதுவும் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. துவரம்பருப்பு வந்து அதுவும் உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதுவும் இல்லாமல் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற இது வந்து கொள்ளும் வந்து 100 கிராம் அளவில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து அது 50 கிராம் அளவில் எடுத்துருக்கிறேன். மற்ற பூசணி விதை வந்து 100 கிராம் அளவில் எடுத்துருக்கேன். சொன்னால் பூசணி விதை கொஞ்சம் கூட போடுங்க. மற்ற இது வந்து கருப்பெல்லும் அதான் 100 கிராம் அளவில் எடுத்துருக்கிறேன். மற்ற இஞ்சால பார்த்தீங்களோன்னு சொன்னால் இது வந்து பாதாம் வந்து ஒரு 50 கிராம் அளவில் எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற டின் மில்க் வந்து அதுவும் உங்களுக்கு கடைசியாக நாங்கள் பிணைஞ்சு குழைக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற இஞ்சால வந்து கச்சானம் வந்து நான் வந்து 100 கிராம் அளவில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் குறைக்கிறேன்டா குறைச்சி கொள்ளலாம். எல்லாமே இதில் சத்துள்ள ஒரு உண்மையில் தானிய வகையில்னு சொல்ல வேணும். இப்போ வந்து நாங்கள் முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் வறுக்கணும். எல்லாத்தையும் நாங்கள் வறுத்தெடுக்க வேணும். பெருச்சம்பளத்தை தவிர மிச்சம் எல்லாம் நாங்கள் டக்குன்னு வறுத்தெடுப்போம். அடுப்பில் வந்து சட்டியை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கொள்ளுவோம். நாங்கள் பிஸ்தாவை வறுத்துக்கொள்ளுவோம். அது வந்து கடுமையாக வறுக்கணும் வண்டி இல்லை, ஓரளவில் வறுத்தா எங்களுக்கு போதும். இப்போ நீங்கள் கச்சான் வறுக்கிற மாதிரி தான் வறுத்தெடுப்போம் முதல்ல. இதில் வந்து நாங்கள் கோதை எல்லாம் இருந்தோம் இந்த பிஸ்தாவில். நாங்கள் அது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம் கலட்டிங்க பாருங்க. இது வந்து நாங்கள் கொஞ்சம் பருவாட்டு கொண்டு இருக்கல இந்த பிஸ்தாவை நாங்கள் கஜுவையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ எங்களுக்கு பிஸ்தாவும் கஜுவும் வந்து நல்லா வறுவட்டை நல்லா வடிவாக காணும். எங்களுக்கு இதை நாங்கள் ரக்கி ஒரு வேஸ்டில் கொட்டிக்கொள்வோம். சட்டியிலேயே பயரை வறுத்துக்கொள்வோம். எல்லாமே நாங்கள் கழுவி காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நீட்டாக. அதை வந்து நாங்கள் கோதோடையே நாங்கள் வறுத்து கோதோடையே நாங்கள் இந்த லட்டை செய்து கொள்ளலாம். பொருட்கள்லையும் இந்த பயறு வறுக்க தான் கொஞ்சம் மினைக்கடும். மற்றும்படி மற்றதெல்லாம் டக்கு நாங்கள் வறுத்தெடுக்கலாம். மினைக்கேடே இல்லை. நல்ல ஒரு சத்தான சாப்பாடு. பயரை வந்து நான் நேரம் செல்லுமென்னு சொன்னால் தான் அதுவுமே டக்குன்னு வறுவட்டுட்டு பாருங்கோ. அதை நாங்கள் ரக்கிக்கொள்வோம். இந்த பச்சை பயிராக இருக்கும் கொஞ்சம் கலர் மாற நாங்கள் ரக்கிக்கொள்ளலாம். கருவை விடாமல் ரக்கிக்கொள்வோம். அதையும் இதோட சேர்த்து ஒன்றாவே கொட்டிக்கொள்வோம். அதே சட்டியிலே நாங்கள் துவரம்பருப்பை சேர்த்துக்கொள்வோம். இந்த துவரம்பருப்பு வந்து இந்த சட்டியில் வந்து அந்த ஒட்டைப்பாக்கு நாங்கள் அடிப்பிடிக்காமலுக்கு வடிவாக வறுக்க வேணும்.
இப்போ எங்களுக்கு துவரம் பருப்பு நல்ல வடிவாக கலர் மாறி கொண்டு வந்துட்டு பாருங்க. அதையும் நாங்கள் ரக்கி கொள்ளுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கொள்ளை வறுத்தெடுப்போம். இதில் உங்களுக்கு பிடிக்காத தானிய வகையில் எதுவும் இருந்தால் நீங்கள் அதை சேர்க்காமல் விடலாம். எதுவும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத பொருட்கள் எதுவும் இருந்தால் நீங்கள் சேர்க்காமல் விடலாம். பாருங்க, இந்த கொள்ளு வந்து அந்த கலர் அப்படித்தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வறுத்தோன்று கேட்கல அந்த இந்த கொள்ளு வந்து அந்த வெள்ளையாக இருக்கிறதும் கொஞ்சம் கருத்து கொண்டு வர நாங்கள் இதை ராக்கி கொள்ளலாம். எப்படி நான் இதை வறுத்தெடுக்கிறேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வறுத்து கொண்டு கேட்கல அந்த சூடு பிடிச்சி நல்ல வடிவாக வெக்க பிடிச்சி கொண்டு வர நாங்கள் அதை ராக்கி கொள்ளலாம். ஆக கருவப்படக்கூடாது. ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, இந்த கொளுத்தவர்களும் இந்த கொள்ளு சாப்பிட்டாலாம் கொழுப்பை குறைக்கலாம் என்ற மாதிரிக்கு இந்த கொள்ளில் வந்து கொழுப்பை குறைக்கிற தன்மை இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் சாப்பாட்டோட இந்த கொள்ளை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எங்களுக்கு கொள்ளு வந்து வேறுங்க வடிக்க வலிக்கிறது. இனிமேல் நாங்கள் கருவை விடாமல் ரக்கிக்கொள்வோம். இங்கே பார்த்தீங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பும் வேறு நல்ல வடிவாக போய் கொண்டு வந்துட்டு நாங்கள் அதையும் தாக்கிக்கொள்வோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பூசணி விதையை நாங்கள் வறுத்தெடுப்போம். பூசணி விதையை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நல்லா அந்த என்ன சொல்கிறோம் அந்த சத்தம் கேட்குது பாருங்க, பொரிஞ்சு சத்தம் கேட்குற மாதிரி கேட்குது. இந்த கலர் எங்களுக்கு மாறிக்கொண்டு வரும். அதோட வந்து அந்த பொறுமை கொண்டு வரும். இப்போ எங்களுக்கு இந்த பூசணி விதை எண்ணெயில் வடிவாக எங்களுக்கு கருவை விடாமல் வறுத்தெடுக்கணும். இப்போ நாங்கள் இதையும் ரக்கிக்கொள்வோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவான ஒரு கருப்பெள்ளு தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை நாங்கள் இதோட சேர்த்து வறுத்துக்கொள்வோம். இது வந்து நல்ல வடிவாக அந்த கல் மண் இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்க. போட்ட உடனே வடிக்குது வேறங்க. பாருங்க, கருப்பல் வந்து நாங்கள் அந்த எல்லாமே வெடிக்க மட்டும் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கருவி போடும். உங்களுக்கு கருப்பில் கருவினாலும் தெரியாமல் போயிடும். இங்கே பார்த்தீங்களா, இந்த வடித்து பறக்குது. நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் வறுவட்டாக காணுமென்று ரக்க வேண்டியது தான். இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு கருப்பல்லும் வந்து வறுவட்டு அதை நாங்கள் ரக்கிக்கொள்வோம். அடுத்தது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதாம் நாங்கள் வறுத்தெடுப்போம். எங்களுக்கு இந்த பாதாமும் வறுவட்டது காணும். அதை நாங்கள் ரக்கிக்கொள்வோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏலக்காயையும் சாதுவாக வறுத்தெடுக்க வேணும். அதையும் நாங்கள் வறுத்தெடுப்போம். உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் ஏலக்காயை சேர்க்காமல் விடலாம். ஏலக்காயும் வறுவட்டு அதை நாங்கள் அதோடையே சேர்த்துக்கொள்வோம். கடைசியாக நாங்கள் கச்சான் வறுத்தெடுப்போம். கச்சான் வந்து நாங்கள் இந்த கோதை நாங்கள் வெளியாக எடுக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எடுக்காமலும் விடலாம். நான் வந்து கோதை எடுத்து தான் போட போகிறோம். அதனால் கடைசியாக வறுத்துட்டு நாங்கள் கோதை எடுத்து பிடிச்சிட்டு அதோட சேர்த்துட்டு ஆற விட்டுட்டு நாங்கள் மிக்சியில் போட்டு அடிச்செடுக்கணும். இப்போ வந்து எங்களுக்கு கச்சானும் வறுவட்டுட்டு நாங்கள் அதையும் அடுப்பணி பாட்டிட்டு ரக்கிக்கொள்வோம். ரக்கி இப்படி ஒரு சுலாவில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நாங்கள் இந்த தோலை இப்படியே உரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சு எடுத்துகிட்டு அதோடையே நாங்கள் இந்த இங்கால வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தோடையும் சேர்த்து நாங்கள் மிக்சியில் போட்டு அடிச்செடுக்கணும். அதோடு வந்து நாங்கள் இங்கே கருப்பெள்ளு வறுத்துருக்குறோம். நீங்கள் கருப்பெள்ளுக்கு பதிலாக வெள்ளி எள்ளும் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் மாறட்டுக்கு மாறின பிறகு நாங்கள் மிக்சியில் போட்டு அடிச்செடுப்போம்.
இப்போ எங்களுக்கு பாருங்க எல்லாமே ஆறி இந்த கச்சான் எல்லாம் நாங்கள் இந்த தோல் எல்லாம் பிடிச்சி எடுத்துட்டோம். அது சில இப்படி இதில் இருக்கிற கோதல் சில இதுகள் போகாதான், அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் சில பேர் வந்து நாங்கள் கோதை வழியால் எடுக்காமலும் போடுவினோம், இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே, இதை நாங்கள் இதோட சேர்த்துருவோம். இதோட இன்னும் ஒரு பொருள் சேர்க்கலாம். அவல் வந்து நீங்கள் வறுத்து போட்டு வெள்ளை அவலில் உங்களை அந்த என்னென்னு சொல்கிறோம் சேரல் சிவப்பு அவலையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் விரும்பினா. இப்போ நாங்கள் இந்த கச்சானையும் இதோட சேர்த்து கலந்துட்டு மிக்சி கப்பில் அளவளவாக போட்டு நல்ல வடிவாக ஆக பசியாக அடிக்காமலுக்கு ஓரளவுக்கு 200 விலை அடித்து எடுக்கணும். ஆக 200 விலாவும் இல்லாமலுக்கு அடிச்செடுப்போம். மிக்சி கப் ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம். அதில் வந்து இப்போ இதில் அளவாக போட்டு அடிச்செடுப்போம். இப்போ வந்து உலகத்தை நாங்கள் முதல்ல அடித்து எடுத்துடுவோம். ஏன்னு சொன்னால் ரொம்ப போட்டு அடித்து எடுக்கல. அது இப்போ நாங்கள் அடிவெடுத்தோண்டு பார்ப்போம். நல்ல வாசமாக இருக்குது. எள்ளு அது எல்லாம் விரைவில் நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க. பார்த்தீங்களா இப்படி இருக்கும். இன்னும் ஒரு சுத்த அடிப்போம். இப்போ நாங்கள் நல்ல வடிவாக அடித்து எடுத்துட்டோம். பார்ப்போம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். அடித்தா அப்புறம் இங்கே இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் போடுவோம். பாருங்க கையால் எடுத்து பார்த்தா இங்கே இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். குறுநல் இல்லாமலுக்கு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஆக குறுநலாகவும் இருக்கக்கூடாது, ஆக பசியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்க வேணும். ரவ்வை பதத்திலே இருக்க வேணும். அதே மாதிரியே நாங்கள் மிதியை நாங்கள் அடிச்செடுக்கணும். நல்லா அந்த நல்ல வாசமாக இருக்குது. நாங்கள் அடித்ததுக்கு அப்புறம் அந்த எள்ளுகள் எல்லாம் செய்கிறதுக்குள்ள நல்ல ஒரு வாசமாக இருக்குது. கடைசியாக வந்து பாருங்கோ கிடக்கிற எல்லாத்தையும் நாங்கள் மிக்சி கப்பில் போட்டோம். அதோட இப்போ வந்து நாங்கள் எல்லாமே அடித்து எடுத்துட்டோம். பாருங்கோ இப்போ வந்து நாங்கள் இதை உருத்தி விடுவோம். உருத்திலேன்னா அந்த நாங்கள் அடிக்கல அந்த சூட்டிலே அந்த மாவு வந்து கொஞ்சம் கட்டிப்பட்டது, அவ்வளவுதான். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பசையான பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல பசையான நல்ல கரைஞ்ச இது மாதிரி இந்த மாதிரி இருக்க வேணும். பாருங்க இப்போ இதையும் நாங்கள் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். கணக்க சேர்க்க வேணாம், ஓரளவு சேர்த்தா காணும். இதையும் நாங்கள் இப்போ இதோட சேர்த்து பிணைவோம். எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி எல்லா மாவோடையும் சேர்கிற மாதிரிக்கு பிணைஞ்செடுக்கணும். இதை நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு அடித்து விட்டோம்னு சொன்னால் இப்போ இந்த அதில் ஒட்டை வலிக்கிட்டோம் கப்பில் எல்லாம். அதனால் அதுக்குள்ளே போட்டு அடிக்கிறாது. அப்படி உங்களுக்கு கரைஞ்ச பேரிச்சம்பழம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக பேரிச்சம்பழத்தை சேர்த்து நீங்கள் அடிச்சிடுங்கோ. இந்த பேரிச்சம்பழத்தை சேர்க்கைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நல்ல உருண்டை பிடிக்கிற பருவத்தில் வருகுது. நீங்கள் பேரிச்சம்பழத்தை மட்டும் போட்டும் இந்த லட்டை செய்து கொள்ளலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் மில்க் சேர்க்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இதுக்குள்ளே சீனி சேர்க்கை இல்லை. பேரிச்சம்பழமும் இனிப்பு, மில்க்கும் இனிப்பு, டின்பாலும் இனிப்பு. அதனால் நான் வந்து இதுக்குள்ளே வந்து சீனி சேர்க்கவே இல்லை. நீங்கள் விரும்பினா உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இந்த இதுகளெல்லாம் நட்ஸுகள் போட்டு அடிக்கக்குள்ளே அதுக்குள்ளே கொஞ்சமாக சீனி போட்டு அடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் தனியாக கொஞ்சம் சீனி மிக்சி கப்பில் போட்டு அடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். டின் மில்க்குக்கு பதிலாக நீங்கள் தேன் விடலாம். சீனி போடாமல் தேன் விடலாம். அது எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ நாங்கள் இந்த பேரிச்சம்பழம் எல்லாம் நல்ல வடிவாக பிணைஞ்சிட்டோம். இப்போ வந்து அளவாக இந்த உருளை பிடிக்கும் மட்டும் அளவாக நீங்கள் டின் மில்கை ஊற்றிக்கொள்ளுங்கோ. பார்த்து நாங்கள் ஊற்றிக்கொள்ளுவோம். இப்போ நீங்கள் வந்து இந்த டின் மில்கை வந்து ஊற்றக்குள்ளே வந்து அந்த ஆகலும் அந்த களிப்பதமாக ஊற்றி கொள்ளாதேங்கோ. லட்டு பிடிக்க மட்டும்தான் நீங்கள் ஊற்ற வேணும். நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். இப்போ இந்த ஆக ஊற்றி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த களிப்பதமாக வந்துடும். அதனால்
லட்டும் வந்து இருக்கும். என்னென்னு சொன்னால் 10 மில்க்கு இருக்கிற இதுதானே, அதனால் இருக்கும். இருந்தாலும் டேஸ்ட்டுகள் கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்புறம் நீங்கள் இந்த மாவை வந்து இலக்கி விட்டுரும் 10 மில்க். அதனால் அளவான பதத்தில் நீங்கள் ஊற்றி இப்படி லட்டு பிடிக்கிற அளவுக்கு பிணைஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் பிணைஞ்சு எடுத்துட்டோம் பாருங்க. இந்த பதத்தில் இருக்க வேணும். பிணைஞ்ச அப்புறம் இந்த பதத்தில் இருக்க வேணும். இந்த இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பதம் பெற வேணும். பார்த்தீங்களா, அந்த இதான் அந்த குறுநல் மாதிரி தெரியுதுன்னு சொன்னான்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்க லட்டு இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் எதை லட்டை பிடிப்போம். எவ்வளோ உங்களுக்கு சைஸாக வேணுமோ அந்தளவு சைஸாக நீங்கள் பிடிச்சி கொள்ளுங்க. பார்த்தீங்களா, உருண்டியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி நாங்கள் எல்லா லட்டையும் இப்படி பிடிச்செடுப்போம். பார்த்தீங்களா லட்டு லட்டு எப்படி இருக்குண்டு. இப்போ வந்து நாங்கள் எல்லா உருண்டையும் எடுத்துட்டோம் பாருங்கோ. பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. இதில் வந்து நாங்கள் வறுத்தெடுக்க மட்டும்தான் கொஞ்சம் வேலை, மற்றும்படி வறுக்கிறதே பெரிய வேலை இல்லைன்னு சொல்லணும். அவ்வளோத்துக்கு இந்த லட்டோ மாவு உருண்டியோ இது உங்களோட விருப்பம். ஆனால் லட்டுன்ற மாதிரி தான் நல்லா இருக்கும். அதனால தான் நான் அப்படி ஒரு பேரை வச்சேன். பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக செய்துட்டோம். வந்து நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி போத்துருக்குள்ளையும் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் ஒரு உருண்டி எடுத்து பிச்சு காட்டுறோம் எப்படி இருக்கண்டு. பார்த்தீங்களா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ சாப்பிடுவோம். அதோட இங்கே போத்துருள் எல்லாம் நல்லபடியாக ரெடியாக நிற்கிறேன். இங்கே 2 போத்துரு, 1 2 எடுத்து வந்து வச்சுக்கிடாது. அளவான இனிப்பு எனக்கு காணும். இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு காணான்னு சொன்னால் கொஞ்சம் சீனி சேர்த்து கொள்ளுங்க. சூப்பராக இருக்குது. அந்த கடி வடை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பிளேன் டீ தேவை. டீயை விட பிளேன் டீ தேவை கண்டிப்பாக. அருமையா அந்த எள்ளு நல்லெண்ணெய் அப்படியே நாங்கள் எள்ளு பாடிக்கல அந்த நல்லெண்ணெய் வரும். அதே மாதிரி நான் அந்த உருண்டை எப்படி கேட்குறேன், அந்த நல்லெண்ணெய்ட காசு வந்து அப்படி ஒரு இதாக இருந்தால் அந்த எள்ளு வாசம் தான் முன்னு குடிக்குது. கண்டிப்பாக வரவங்களே நீங்களும் மேலே செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் போத்துருக்கா போடுவோம் வாங்க. உங்கள்கிட்ட எப்படி போத்துருவா அப்படி போடுங்க. இப்படியான அகண்ட வாயினா நல்லா இருக்கும். அப்படியே போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நான் 1 மாதம் சொன்னேன், இன்னும் கூட நாள் வச்சு சாப்பிடலாம் நீங்கள். 2000க்குள்ளே நான் பார்த்துனீங்களா, நான் சுடு தண்ணியை ஒன்றுமே சேர்க்கே இல்லை. ஓகே, இவ்வளோ தான் வைக்கலாம் போல இருக்குது. மூடையிலா வேண்டும், மூடையிலா அது இவ்வளோ தான் வைக்கலாம். அதே பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குண்டு. இப்போ அடுத்த போத்துக்குள்ளே வைக்க போடுவோம். இது போத்து பெருத்துட்டு தான் நான் ஏன் இப்படி போட்டு காட்டுறேன்னு சொன்னால் அப்படியே இருக்கும். போத்துக்குள்ளே போட்டு வச்சா இருக்கும். நீங்கள் தேவை கேட்ட மாதிரி சாப்பிடலாம். இது போத்தில் பெருத்து போடுது. ஓகே, இவ்வளோ தான் எனக்கு வந்துருக்கு உருண்டை. ஓகே உறவுகளே, நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செய்து சாப்பிடணும். உடம்புக்கு நல்லது. ஓகே, நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உறவுகளே. இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.